வேட்பாளர் நீங்க வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அவர் மாற்றி கூறியிருக்காரு, நீங்க வந்து கரூர்காரர் என்பதும் நாளைக்கு ஏதாச்சும் வெற்றி பெற்று விட்டா நாளைக்கு வந்து கரூர்ல சந்திக்க முடியுமா, மக்கள் வந்து உங்களை சந்திக்க முடியாத வார்த்தை சொல்லியிருக்காரு. அதே சமயம் கோயம்புத்தூருடைய புதுச்சி வந்து அவருக்கு தெரியாத ஒரு வெளியூர்காரர் அப்படிங்கிற மாதிரி. அண்ணா 2002 அவருக்கு தெரியாது. அவங்க அப்பா எம்எல்ஏ. அவங்க அப்பா எம்எல்ஏ கோட்டாவை பயன்படுத்தி சீட்டு வாங்கி கொடுக்கிறார் கல்லூரியில் படிக்க சொல்லி. இவருக்கு அதிமுகவினுடைய வேட்பாளருடைய தந்தை வாரிசு அரசியல் எம்எல்ஏவா இருக்கார் கோவிந்தராஜ். கோட்டாவை பயன்படுத்தி கோட்டா அரசியல் அவர் வந்திருக்கார். 2002 முதலாக கோயம்புத்தூருக்கு வர்றேன். பேண்ட் போட்டுக்கிட்டு எங்க அப்பா வேட்டி கட்டிக்கிட்டு கிராமத்திலிருந்து 2 தகர டப்பா எடுத்துக்கிட்டு 3 பேருந்து மாறி 2002 கோயம்புத்தூருக்குள்ள வர்றேன். எத்தனை நாளைக்கு முன்னாடினா 22 ஆண்டுகளுக்கு முன்பு. அன்னைக்கு எனக்கு வயசு வந்து 17 வயசு. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு டவுன் பஸ் பிடிச்சு 2 தகர பெட்டியோட பீலமேட்ல போய் இறங்குறேன். நான் சொல்றது 2002. பீலமேட்டில் பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரிக்கு முன்னாடி நானும் என்னுடைய தந்தையும் 2 தகர பெட்டியை வைத்துக் கொண்டு எங்க அப்பாட்ட கேட்கிறேன், அப்பா இந்த ஊர் நமக்கு செட் ஆகுமா? நாமெல்லாம் கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். மொத்தம் 40 வீடு, 3 பஸ் மாதிரி கோயம்புத்தூர் வந்திருக்கோம். பெரிய நகரம் இது. இந்த ஊர் நமக்கு செட் ஆகுமா? ஏன்னா பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரியில் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சது. எம்எல்ஏ கோட்டால அப்பா பேரை வச்சு நான் படிக்க வரலீங்க சார். புரிஞ்சு, தனி மனிதனாக உழைத்து இந்த மண்ணில் நீங்கள்லாம் எப்படி உழைத்து தனி மனிதனாக இருக்கின்றீர்களோ அதே போல தகர பெட்டி 2 பெட்டியோடு கோயம்புத்தூருக்கு வந்து 2002. 5 ஆண்டுகள் பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரியில் 5 ஆண்டுகள் படித்திருக்கிறேன். என்னுடைய மனைவி அதே கல்லூரியில் படித்தாங்க. நான் படித்த அதே பிஎஸ்ஜி கல்லூரியில் என்னுடைய மனைவி 1 ஆண்டு காலம் எனக்கு ஜூனியரா படித்தாங்க. நாங்கள் இருவரும் மனம் புரிந்து கோயம்புத்தூரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கோட்டா சிஸ்டத்தில் இந்த அண்ணாமலை வரல, கோட்டா சிஸ்டத்தில் வானதி வரல, வானதி அக்கா வரல, நினைச்சுக்கோங்க. கோட்டா சிஸ்டத்தில் மோடி அவர்கள் வரல, கோட்டா சிஸ்டத்தில் இங்க யாரும் வரல. கோயம்புத்தூர் மண்ணினுடைய தன்மையாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அதனால் என் மீது கோபம் வருவது இயற்கை தான். என்னை பத்தி பாருங்க, இத்தனை காலமா தமிழக அரசியல்ல திமுகவும் அதிமுகவும் சண்டை போட்டுக்குவாங்க. காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் எதற்கு கோயம்புத்தூர்ல 2 வேட்பாளர்களும் அண்ணாமலை புராணம் பாடிட்டு இருக்காங்க, பாரதிய ஜனதா கட்சி புராணம் பாடுறாங்க, மோடி ஐயா புராணம் பாடுறாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி பாடுறாங்க. 2002 22 ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூருக்கு எப்படி 2 தகரப்பெட்டியை கொண்டு வந்தேனோ இன்னைக்கும் அதே மனநிலைமையில் இருக்கு. இன்னைக்கு இதே கோயம்புத்தூருக்கு நம்முடைய கட்சியின் சார்பாக, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக எனக்கு எல்லா அடையாளத்தையும் கொடுத்த கோயம்புத்தூருக்கு சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அண்ணாமலை என்கின்ற மனிதனுக்கு அடையாளம் கொடுத்தது கோவை. கிராமத்து மனிதனாக வந்து ஒரு பொறியாளனாக மாற்றியது கோவை. எனக்கு மனைவி கிடைத்தது கோவை, சொந்தங்கள் கிடைத்தது கோவை, வாழ்வது கோவை. அதனால ஏதோ ஒரு அப்பா வச்சு கோட்டா சிஸ்டத்தெல்லாம் வரல சார். சுயமாக ஒன்றொன்றும் கடினமாக சண்டை போட்டு ஒரு படியாக ஏறி வந்திருக்கின்றேன். கஷ்டம் என்பதை முழுமையாக உணர்ந்தவர். அதனால இந்த சின்ன பசங்க விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல சார். அந்த 2 வேட்பாளரும் அவங்களுக்குள்ள சின்ன பசங்க விளையாட்டு. நாங்க வந்திருப்பது கோயம்புத்தூருடைய வளர்ச்சி, கோயம்புத்தூருடைய மாற்றம், கோயம்புத்தூருடைய போதை கலாச்சாரம், கோயம்புத்தூருடைய தீவிரவாத கலாச்சாரம், இதையெல்லாம் ஒழிக்க வேண்டும். நான் உறுதி கொடுக்கிறோம். அவங்க என்ன உறுதி கொடுப்பாங்க? நாங்க வந்தோம்னா நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஆபீஸை கோயம்புத்தூர் கொண்டு வரும். எப்படி இங்க போதைப் பொருள் வரும்? ஏற்கனவே அறிவித்திருக்கின்றோம், என்ஐஏ அலுவலகம் கோயம்புத்தூர் கொண்டு வரும். எப்படி தீவிரவாதம் உள்ள வரும்? இது மோடி கேரண்டி. நாங்க செய்ய போறோம், மக்கள் பார்க்க போறாங்க. நாங்கள் வந்தால் வளர்ச்சியை கொண்டு வரப்போம். நாங்க வந்தால் மெட்ரோ ரயிலை கொண்டு வரப்போம். நாங்கள் வந்தால் கோயம்புத்தூருடைய பரிமாண வளர்ச்சியை வேகப்படுத்த போகிறோம். இது எங்கள் வாக்குறுதி. அவங்கள்ட்ட சொல்லுங்க, அவங்களால என்ன செய்ய முடியும்? அண்ணா, ஸ்மார்ட் சிட்டில அதிமுக கொள்ளடிச்ச லிஸ்ட் வெளியிடலாமா? 40 ரூபா ஃபெனாயில் 400 ரூபா இல்லைங்களா? கார்பரேஷன்ல லிஸ்ட்ல வெளிய விடுமா? ஸ்மார்ட் சிட்டிக்கு ஏடிஎம்கே ஃபைல்ஸ் விரைவில் வரும் நான் சொல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் லஞ்ச ஊழலை பற்றி ஏடிஎம்கே டிஎம்கே விடுங்க, என்னை விட பேசக்கூடிய ஒரு ஆளை கொண்டு வந்து நிறுத்துங்க. நீங்க கேட்கிற லஞ்ச ஊழல் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். லஞ்ச ஊழல் ஒரே கேள்வி பத்திரிகையில கேட்கிறேன். அண்ணே 3 வருஷமா பாக்குறோம், உங்களை விட ஒரு லஞ்ச ஊழல் அதிகமா பேசுறாருன்னு அப்படின்னு கொண்டு வந்து பேசுற மனிதங்கிட்ட குறையாது. ஏன் இவரை பத்தி சொல்லல? ஏன் இந்த கவுன்சிலரை பத்தி சொல்லல? ஏன் ராம்நகர்ல இருக்கிற இவரை பத்தி சொல்லல? ஒரு மனுஷன் பேசும் பொழுது கேளுங்கன்னு நான் கேட்கிறேன். இல்லன்னா உங்களை விட அதிகமா பேசுறாருன்னா இன்னும் அதிகமாக பேசுறாரு. 33 மாசத்துல தமிழகத்துல லஞ்ச ஊழல் பேசியது
என்னை விட அதிகமாக பேசிய ஒரு தலைவரை கொண்டு வந்து கேட்கிறேன். இன்னைக்கு வந்து குறையாதீங்க. ராம்நகர்ல அந்த கான்ட்ராக்டரை பத்தி பேசலாமே, இந்த பினாமி பத்தி பேசலாமே, இந்த பினாயில் காரனை பத்தி பேசலாமே. எதற்கு தனி கூட்டணி வைத்திருக்கின்றோம்? எதற்கு வச்சிருக்கோம்? எதிர்த்து தானே வச்சிருக்கோம். எதற்கு தலைவர்கள் கூட உட்கார்ந்து இருக்காங்க? அது வேண்டாம் என்று தானே நிற்கிறோம். எதற்கு கோயம்புத்தூர்ல தனியா நிக்கிறோம்? மாற்றத்தை கொடுக்கணும் தானே நிக்கிறோம். கோயம்புத்தூர் மாற வேண்டும் என்று தான் நிக்கிறோம். எதற்கு கூட்டணி போல, எதற்கு தைரியமாக தனியா நிக்கிறோம்? வெற்றி பெற்று மக்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்கிற நம்பிக்கை. அது வருகின்ற காலத்துல எல்லா மக்களும் புரிய ஆரம்பிச்சிருக்கும். நடுத்தர மக்கள் வந்துட்டாங்க. அதாவது பேப்பர்ல பார்த்தா 830 கோடியாமா, ஏன்னா 830 கோடி ஆல்ரெடி ஏதோ 300 கோடி வந்துருச்சாமா. எத்தனை வேணாலும் கொண்டு வாங்க ஐயா, நாங்கெல்லாம் சாமானிய மனிதர்கள். 2 தகர பெட்டியில 2002 கோயம்புத்தூருக்கு வந்தவங்க. மக்களின் மீது மரியாதையும் நம்பிக்கையும் இந்த மண் கடினமாக உழைப்பவர்களை, மோடி போன்றவர்களை கைவிடாது என்பதை முழுமையாக உணர்ந்தவர்கள். அந்த பத்திரிகை செய்தியில இது 830 கோடின்னு போட்டீங்க. அது என்னை பொறுத்தவரை 1000 கோடியை தாண்டும். என்னதான் பணமழை இங்கே பொழிந்தாலும் கூட மக்களுடைய அன்பு மழை தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீதும் பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் தான் இருக்கும்.